என்ன காணொளி வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை பிரபஞ்ச சக்தியை ஒவ்வொரு மனிதனும் எப்படி பயன்படுத்தி முன்கூட்டியே நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்கிறது தான் இந்த காணொளி. இது வந்து என்னுடைய இதில் வந்து என் சுற்றி இருக்கிற நண்பர்கள் வந்து ஏற்கனவே என்னை கேட்டதுண்டு. இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி கூட கேட்டுக்கிறாங்க. எழுதி போட்டு இந்த 2 டைம் நான் சொல்லிக்கிறேன். அதே போல் என்ன குழந்தை பிறக்குதுன்னு ஒரு 2 மாதத்துலேயே கேட்டாலும் கூட நம்மளால் அதை எழுதி போட்டு சொல்ல முடியும். அது எப்படி நம்ம பயன்படுத்தணுங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா, நம்ம முதல் வந்து எந்த எண்ணங்கள் இல்லாத நிலையில் இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு நிசப்தமான இடம், நல்ல ஒரு அமைதியான இடத்துல வந்து நம்ம உட்காரணும். உட்காந்து நம்மளுக்குள்ள இருக்கிற எண்ணங்களெல்லாம் வெளியேற்றிட்டு கட் பண்ணி விட்டு நம்ம அமைதியான சூழலை உட்காரணும். பிரபஞ்சம் சக்தி தான் நம்மளை செயல்படுத்துது. நம்மளுக்குள்ளே தோன்ற எண்ணங்கள் பிரபஞ்ச சக்தியோட எண்ணங்கள் தான். அந்த சீட்டில் எழுதும்போது இந்த நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா, உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒரு வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எல்லாமே எழுதி போடலாம். இந்த தேர்தலில் யார் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அதையும் கூட எழுதலாம். ஆனால் எழுதும்போது நான்ங்கிற அகங்காரம் வந்து ஒரு கடுகளவு கூட இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்திக்கு நாம் ஒப்படைச்சு தான் அதை எழுதணும். நாம் ஒரு கருவியாகத்தான் அதை வந்து எழுதணும். எழுதுனா முழுமையாக இது எல்லாத்துக்கும் இந்த ரிசல்ட் வந்து எனக்கு என்னுடைய இதில் வந்து கிடச்சிருக்குது. நான் சொல்லிக்கிறேன். இதில் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி இயங்கிட்டு இருக்குது. நம்ம வந்து காலியாக வைக்காதனால தான் அது நம்மளுக்கு தோன்றது கிடையாது. அது இன்றைக்கி பிரயோகப்படுத்தி பார்க்கலாம். அது வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம், அந்த ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் அப்போ கூட நான் தான் செஞ்சாங்கிற ஒரு அகங்காரம் கடுகளோடு வரக்கூடாது. ஏன்னா வந்துச்சுன்னா அடுத்த இதுலேயே வந்து உங்களுக்கு செயல்படாமல் போயிடும். அதனால் எப்பவும் நம்ம மனசில் வந்து பிரபஞ்ச சக்தி தான் நம்மளை செயல்படுத்துது, அதுதான் வழி நடத்திட்டு போகுது. ரிசல்ட்டு அவர் கொடுத்த ரிசல்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எப்பவும் தோணணும். இது நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக தோணும். முதல் வந்து எண்ணங்களே இருக்கக்கூடாது. நம்ம எண்ணங்கள் எழுத நிலைக்கு வந்து தான் இது எழுதணும். மீண்டும் முழுமையான காணொளியில் அடுத்த தொகுப்பில் சந்திக்கலாம். நன்றி சொந்தங்களே.